வணக்கம் SreeBonsaiZone. இன்னைக்கு நம்ம ஜேடை பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஜேட் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஓல்டு ஜேட். இதோட ட்ரங்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா மேசிவ் ட்ரங்க்கு. ஒரு 1/2 ஃபீட்டு தான் இருக்கும் இதோட ஹைட்டு. ஸோ நல்லா ரொம்ப பிரான்ச்சஸோட வளர்ந்துருக்கு. ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஜேடு வந்து ஒரு லக்கி பிளான்ட்டு, அப்புறம் மணி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாஸ்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க ஜேடு. ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி சேர்ந்தது. பட் ஷார்ட் ட்ரீ, ஒரு 4 to 5 அடி அந்த ரேஞ்சில் தான் கொஞ்சம் இதோட பெரிய ட்ரீயே இருக்கும். அதனால ஷார்ட் ட்ரீ. இது வந்து புஷ் வெரைட்டி. இது வந்து படர்ந்து புதர் செடி மாதிரி இருக்கும். அதுதான் இது. எப்படி வச்சாலும் டாலாக போகாது. இப்படியே கீழே இந்த மாதிரி இப்படியே படர்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கட்டிங்ஸ் போட்டாலும் வளரும். இந்த மாதிரி இந்த லெவலில் போட்டாலும் இது நல்லா வளரும். இது நல்லா வாட்டர் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இதோட லீஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வாட்டரு ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இந்த லீஃப் எல்லாம் நல்லா பெருசாக குண்டாக இருக்குது. இதுக்குள்ளே வாட்டர் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இவ்வளோதான். இது அக்டோபர் அந்த செப்டம்பர் அந்த மந்த் சைட்டில் ஃப்ளவரிங் வரும் கண்டிப்பாக. ஸ்டார் ஃப்ளவரு இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஜேடில் இந்த டைமில் ஃப்ளவரிங் வரும். கொஞ்சம் மெச்சூர் ட்ரீல வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சின்ன பிளான்ட்ல வராது. இது வரைக்கும் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, நானும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே ஒரு கட்டிங்ஸாக போட்டுருவேன் நான். இதை எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்கள்கிட்டையும் ஜேடு இருந்தால் இந்த மாதிரி எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜேடு ஒரு கட்டிங்ஸை இது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஜேடு நல்ல ட்ரங்க் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல லுக்கு கிடைக்கும் போன்சாய்க்கு பண்ணுறதுக்கு. நீங்கள் எடுத்தோடனையும் ஸ்டார்டிங்லேயே வந்து இதை வயர் பண்ணுறேன், ஷார்ட் பண்ணுறேன், அப்படி ப்ரூனிங் பண்ணுறேன் அப்படின்னா அது க்ரோத் கம்மியாகிட்டே தான் இருக்கும். எந்த பிளான்ட்டையும் ஃபஸ்ட்டு நல்லா வளர விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர் ட்ரங்க் கிடைக்கும். அப்போ தான் நம்ம போன்சாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மெச்சூர் ட்ரங்க் கிடைச்சதுக்கப்புறம் இந்த லெவலில் கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும் அந்த மெச்சூர் ட்ரங்க் வந்ததுக்கப்புறம். அதனால் நீங்கள் எடுத்ததும் ப்ரூன் பண்ணுறேன் அதெல்லாம் நீங்கள் இதை யோசிக்க வேணாம். நல்லா வளர விடுங்க. வளர விட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூன் பண்ணிக்கலாம். நல்லா வளர்ந்தால் தான் மல்டி பிரான்ச்சஸ் நிறையா வளரும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு பேடிங்லாம் செட் பண்ணி நல்ல ஒரு அழகான ட்ரீக்கான லுக்கை நம்ம கொடுக்க முடியும். இந்த ரூட்டு இது டெட் ரூட் தான், அதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஜேடை வந்து ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம பிரேம்னால பார்த்துருப்போம். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதை எப்படி இந்த மல்டி பிரான்ச்சஸ் வர வைக்கிறது அப்படிங்கிறத இதையும் நம்ம பார்த்துருப்போம். சேம் அதே தான் ஜேட்லேயும். ஸோ அதனால தான் ஜேடு வந்து நிறைய போன்சாய்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரான்ச் கிட்ட இப்படி கட் பண்ணும்போது தெரியுது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த 2 லீஃபுக்கு இடையில இருந்து புது பெட் வரும், நியூ பெட். ஸோ இங்கனக்குள்ளேருந்து 2 பிரான்ச் வரும். ஸோ அப்போ நிறையா மல்டி பிரான்ச்சஸ் வந்து ஒரு அழகான ஒரு ட்ரீக்கான பேட் மாதிரி செட் ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் இதை கட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும், நல்லா நிறையா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த லீஃப் எல்லாம். தேவைப்படுற இடத்துல வச்சு வரைக்கும் பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த பிரான்ச்சஸ்ஸு இந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக வளரும் இதோட லீஃப் எல்லாமே. ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் வளர்ந்து ஆக்குபை பண்ணிக்கும். ரொம்ப சிம்பிள் தான் ஜேடு யூஸ் பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வேணா நீங்க வந்து வயர் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம். இல்லைன்னா இது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது இவ்வளோதான் ஜேடில். சின்ன ஒரு ட்ரீக்கான லுக் கிடச்சிருச்சு. பார்த்தா தெரியும். அடுத்ததையும் பண்ணிக்குவோம். நீங்கள் தைரியமாக வந்து ஜேடை வந்து ப்ரூன் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அதோட லீஃப் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரூன் பண்ணும்போது அப்போ தான் ரொம்ப நல்லாயிட்டே இருக்கும் ஜேடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஷேப் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டிங்ஸாக போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமே பெருசாயிரும். ஓரளவுக்கு இது சைஸும் பெருசாக இருக்கு. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த பிக்னஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜேட் போன்சை பண்ணுறதுக்கு. என்ன போன்சை பண்ணுவோன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். பொறுமை வந்து கண்டிப்பாக அவசியம். பொறுமை இருந்தால் தான் போன்சை பண்ண முடியும். அப்புறம் நம்ம பிக்னஸ்க்கு வந்து என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன சொல்கிறோன்னா, எந்தெந்த பிளான்ட் வளர்க்கலாம் அப்படின்னா, என்னோட சஜஷன் வந்து நல்லா பழகணும் அப்படின்னா பிரேம்னா. பிரேம்னா வந்து என்னோட சஜஷன். பிரேம்னால வந்து நல்லா ஃபஸ்ட்டு பிக்னஸ் வந்து நல்லா பழகிக்கலாம். போன்சாய்னா என்ன அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதில். ஏன்னா நிறையா பிளான்ஸ் வந்து பிரேம்னால் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கட்டிங்ஸ் போட்டு டெவலப் பண்ணிக்கலாம். சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். சில இந்த பேனின்னு அரச மரம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்லோ க்ரோயிங் இல்லாமல் ஃபாஸ்ட் க்ரோயிங்னால நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ண தான் நம்ம போன்சாய் வந்து கொஞ்சம் பழக முடியும். அப்புறம் ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்ட், ஃபைக்கஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல வெரைட்டிஸு. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போன்சை பண்ணலாம். மற்றபடி இந்த ஆல்பினோஸுங்கிறது வந்து இந்த வேரிகேட்டட் பிளான்ட்டு அதெல்லாம் வந்து ஸ்லோ க்ரோயிங்கு. அதெல்லாம் என்றைக்கு இருந்தாலும் டெட் ஆயிரும்.
ஃபைக்கஸ் பாண்டா இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே டெட் ஆயிரும். எப்போவும் போன்சாய் பண்ணும்போது ஷார்ட் லீஃபு, இந்த மாதிரி மினி லீஃபு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போன்சாய் வந்து ஒரு மரத்துக்கான லுக்கை கொடுக்கும். ஏன்னா அந்த அதோட லீஃப் வந்து சின்னதாக இருந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மரம் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. லைக் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.